வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு ரோஜா பூவை பற்றின சின்ன சின்ன தகவல்கள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான பட்டன் பன்னீர் ரோஜா பூவை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த பட்டன் பன்னீர் ரோஜா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நல்ல லைட் பிங்க் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அந்த பட்டன் பன்னீர் ரோஜாக்கள். ஒரு மினியேச்சர் ரோஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். நாட்டு வெரைட்டி மாதிரி தான். நாட்டு பன்னீர் ரோஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது நல்ல வாசனை இருக்கும், இதுக்கும் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நர்சரியில் பட்டன் பன்னீர் வாங்கும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நார்மல் பன்னீர் ரோஜாவில் வந்து நிறைய முட்கள் இருக்கும். இதில் வந்து முட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1-2 இடத்துல தான் முட்கள் இருக்கும். எல்லா பூச்செடிகளையுமே வளர்க்குற மாதிரி ரோஜா பூச்செடிகளை வந்து வளர்க்குறதுங்கிறது அது ஒரு தனி கலை. அதை வளர்க்குறதுக்கு பொறுமையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த ரோஜா பூச்செடிகளை வந்து வளர்க்க முடியும். ரோஜா பூச்செடிகள்லாம் ஹெவி ஃபீடர்ஸ்ன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்ற செடிகளுக்கு உரங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக 15 நாள்னா 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து உரங்கள் கொடுக்கணும், பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும், ஃபஞ்சிசைட்ஸ் கொடுக்கணும். பூக்கள் வந்து கட் பண்ணுறது கூட எப்படின்னு பார்த்து மற்ற பூச்செடிகள் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய கிளைகள் வர்றதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இந்த ரோஜா பூச்செடியை வளர்க்கணும். இந்த மாதிரி ப்ராப்பர் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் தான் ரோஜா பூச்செடிகளில் வந்து நல்லபடியாக நம்ம வளர்க்க முடியும், நிறைய பூக்கள் பார்க்க முடியும். ரோஜா செடி தொட்டிகளில் அப்பப்போ இந்த களைகள்லாம் இருந்ததுன்னா பறிச்சு விட்டுறணும். இல்லைன்னா நம்ம போடுற உரங்களை வந்து இந்த களை செடிகள் தான் சாப்பிடும். அதனால் தொட்டிகள் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். என்னதான் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு, ஃபஞ்சிசைடு எல்லாமே கொடுத்தாலும் கிளைமேட்டுக்கும் வந்து ரோஜா பூச்செடிகள் வந்து பாதிக்கும். ஆனால் இந்த பட்டன் பன்னீர் ரோஜாக்கள் வந்து நம்ம ஹாட் கிளைமேட்லேயுமே ரொம்ப அழகாக வளருது, நிறைய பூக்கள் கொடுக்குது. மற்ற ரோஜா பூச்செடிகளை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். அதனால் நம்ம ஏரியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பட்டன் பன்னீர் ரோஜாக்களை நம்ம செலக்ட் பண்ணி வீட்டில் வாங்கிட்டு வந்து எளிமையாக வளர்க்கலாம். மற்ற ரோஜாக்களை விட இதுக்கு வந்து நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மி தான். ரோஜா பூச்செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி எந்த மாதிரி மண் கலவையில் நடணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு மண் கலவையில் தான் இந்த பன்னீர் ரோஜா பூச்செடியும் நட்டு வச்சுருக்கேன். நல்லாவே வளருது. இந்த மழைக்காலங்களில் பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நோய் தாக்குதலேருந்து இந்த மாதிரி செடிகளை காப்பாற்றி நல்லபடியாக நம்ம வளர்த்து நிறைய பூக்களை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.